வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. போக்குவரத்து நெரிசலில் உலகின் மோசமான நாடாக இலங்கை பதிவு, அம்பலமான அதிர்ச்சி தகவல். 114 வயதில் காலமான இலங்கையின் மூத்த பெண்மணி, பரிதவிக்கும் 325 வாரிசுகள். 2 வாரங்களுக்கு பின்னர் மீண்டும் திறக்கப்பட்ட பல்கலைக்கழகம். காரணம் என்ன? களுத்துறை மாவட்ட செயலகத்தில் தீ விபத்து, அவசரமாக வெளியேற்றப்பட்ட ஊழியர்கள். கைகள் கால்கள் மூடும் ஆடைகளுடன் பாடசாலை வர மாணவர்களுக்கு அனுமதி, கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பு. சிறுநீரக கல் நோயாளிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி, புதிய சிகிச்சை மையம் மக்கள் பயன்பாட்டுக்கு. 5000 நோயாளிகளுக்கு நிவாரணம். கொடூர குற்றங்களில் ஈடுபடாத முதிய கைதிகளுக்கு விடுதலை வாய்ப்பு, அரசாங்கத்தின் புதிய நடவடிக்கை. 2050 உலகின் மிக பெரும் சுகாதார சவாலாக மாறும் புற்றுநோய். WHO வெளியிட்ட அதிர்ச்சி கணிப்பு. ஹார்முஸ் நீரிணை மீண்டும் பதற்றத்தில், சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல். கூகுள் நிறுவனத்தின் உயர் அதிகாரி சுட்டுக்கொலை, குடும்ப தகராறு காரணமா? உலக நாடுகளின் போக்குவரத்து நெரிசல் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள நம்பியோ 2026 ஆண்டுக்கான இடைக்கால அறிக்கையில் இலங்கை அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உலகின் 3வது அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி இலங்கை 254.5 என்ற போக்குவரத்து குறியீட்டுடன் 3வது இடத்தை பிடித்துள்ளது. அதேவேளை 320.3 என்ற அதிகபட்ச குறியீட்டுடன் நைஜீரியா முதலிடத்திலும் கோஸ்டாரிகா 2வது இடத்திலும் உள்ளன. மேலும் பங்களாதேஷ், கென்யா, எகிப்து, பெரு, ஈரான், இந்தியா மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகளும் உலகின் முதல் 10 அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடுகளில் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. நம்பியோ நிறுவனம் உலகம் முழுவதும் உள்ள பயனர்களிடமிருந்து பெறப்படும் தரவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த போக்குவரத்து குறியீட்டை உருவாக்குகிறது. ஒரு நாட்டின் போக்குவரத்து நிலைமையை மதிப்பிடுவதற்காக பல முக்கிய காரணிகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. ஒரு வழி பயணம் 25 நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கும் போது பயணிகள் எதிர்கொள்ளும் அதிருப்தி மற்றும் சோர்வு ஆகியவை இதில் கணக்கிடப்படுகின்றன. பொது போக்குவரத்து பயன்பாடு குறைவாக இருப்பதும் தனிப்பட்ட வாகனங்களின் பயன்பாடு அதிகரிப்பதும் ஏற்படுத்தும் போக்குவரத்து நெரிசல் இந்த குறியீட்டின் மூலம் மதிப்பிடப்படுகிறது. தினசரி பயணங்களின் போது ஒரு பயணியால் வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு இதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. அனுராதபுரம் மாவட்டத்தின் சங்கிலி கனதராவ பகுதியை சேர்ந்து வரும் இலங்கையின் அதிக வயதான பெண்களில் ஒருவராக அறியப்பட்டவருமான புஞ்சாகே கழுமெனிகே தனது 114வது வயதில் காலமானார். 1912ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி பிறந்த கழுமெனிகே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தனது 114வது பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார். இதனைத் தொடர்ந்து சில நாட்களில் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து காயமடைந்த அவர் பின்னர் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் சுமார் 2 மாதங்கள் வரை அவர் உயிருடன் இருந்த போதிலும் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஞ்சாகே கழுமெனிகே தனது நீண்ட ஆயுள் பயணத்தின் மூலம் பல தலைமுறைகளை கண்ட ஒரு பெரிய குடும்ப பாரம்பரியத்தை விட்டு சென்றுள்ளார். அவருக்கு 12 பிள்ளைகள் உள்ளனர். மேலும் அவரது விரிவடைந்த குடும்பத்தில் கொள்ளு பேர குழந்தைகள் மற்றும் எள்ளு பேர குழந்தைகள் உட்பட மொத்தம் 325 வாரிசுகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டெங்கு பரவல் அச்சுறுத்தல் காரணமாக கடந்த 2 வாரங்களாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் இன்று முதல் மீண்டும் கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகத்தை மீண்டும் திறப்பதற்கு முன்னதாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் வளாகத்தில் விசேட டெங்கு ஒழிப்பு மற்றும் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் நேற்று முழு நாளும் முன்னெடுக்கப்பட்டன. ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் இயங்கும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இடம்பெற்ற இந்த நடவடிக்கையில் பல்கலைக்கழக வளாகத்தை சுத்தப்படுத்துதல், புகை விசிறுதல் மற்றும் நுழம்பு குடம்பிகள் பெருகக்கூடிய இடங்களை பரிசோதித்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த விசேட நடவடிக்கையில் கொழும்பு மாநகர சபையின் பொருளை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக அதிகாரிகள், இராணுவம், கடற்படை மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்கள் இணைந்து செயற்பட்டனர். வளாக சுத்திகரிப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பல்கலைக்கழக பதிவாளர் கலாநிதி சானி இம்புல்கொட மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதால் இன்று முதல் பல்கலைக்கழகத்தை மீண்டும் திறக்க முடியும் என தெரிவித்தார். களுத்துறை மாவட்ட செயலகத்தின் தரைத்தளத்தில் அமைந்துள்ள மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக அங்கிருந்த சில உபகரணங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து சம்பவம் இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. எனினும் இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து தொடர்பில் தகவல் கிடைத்ததும் களுத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் தீயணைப்பு வாகனங்களுடன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இதேவேளை
தீ விபத்தை தொடர்ந்து களுத்துறை மாவட்ட செயலகத்திற்கான மின்சார விநியோகம் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுளம்புக்கடியிலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் நோக்கில் பாடசாலை சீருடைக்கு மேலதிகமாக கைகள் மற்றும் கால்களை மூடும் வகையிலான பொருத்தமான ஆடைகளை அணிந்து பாடசாலைக்கு வருவதற்கு அனுமதி வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான தகவலை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களிடையே அதிகரித்து வரும் இழங்கு பரவலை குறைக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் திரு நாலக கழுவ தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அனைத்து பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் எதிர்காலத்தில் இது குறித்த உத்தியோகபூர்வ அறிவுறுத்தல்கள் வெளியிடப்படும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தரமான நுழம்பு விரட்டிகளை பயன்படுத்துவது தொடர்பிலும் மாணவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்குமாறு கல்வி அமைச்சின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பகம் மாவட்டத்தின் மேரிகம பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிறுநீரக கல்லகற்றும் சிகிச்சை மையம் நேற்று மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் இந்த மையம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. நாட்டில் சிறுநீரக கல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சை காத்திருப்பு பட்டியலில் உள்ள 5000க்கும் மேற்பட்டோரின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலேயே இந்த புதிய சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த இந்த திட்டம் இலங்கை சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் 3 மாதங்களில் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைப்பு புதிய சிகிச்சை மையம் எண்டோயூரோலஜிக்கல் தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டின் இந்த பகுதியை சேர்ந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர்களும் தமது நோயாளிகளை இங்கு அழைத்து வந்து நவீன வசதிகளுடன் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச சுகாதாரத்துறையில் உள்ள வளங்களை முறையாக முகாமைத்துவம் செய்து காத்திருப்பு பட்டியல்கள் இன்றி மக்களுக்கு விரைவானதும் தரமானதுமான மருத்துவ சேவைகளை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகள், மருத்துவ நிபுணர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை சிறைச்சாலைகளில் நிலவும் கடுமையான இட நெருக்கடியை குறைக்கும் நோக்கில் கொடூரமான குற்றங்களுடன் தொடர்புபடாத 70 வயதிற்கும் மேற்பட்ட கைதிகள் மற்றும் விளக்கமறியலில் உள்ளவர்களை விடுதலை செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவும் நெரிசல் தொடர்பில் அரசாங்கத்தினால் நடத்தப்பட்ட உள்வாரி கலந்துரையாடலின் போதே இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டின் சிறைச்சாலைகளில் 70 வயதிற்கும் மேற்பட்ட 1000க்கும் அதிகமான கைதிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் கொலை போன்ற பாரிய குற்றங்களுடன் தொடர்பில்லாத முதிய கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களின் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் கிடைப்பதில் ஏற்படும் நீண்ட கால தாமதம் சிறைச்சாலைகளில் நிலவும் நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் நிலவும் உத்தியோகத்தர் பற்றாக்குறை காரணமாக சிறிய அளவிலான போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட சிலரும் 1.5 வருடங்களுக்கும் மேலாக விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளின் நெரிசலை குறைப்பதற்கும் நீண்ட காலமாக நிலவும் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் புற்றுநோய் பாதிப்பு அபாயகரமான அளவில் அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. WHO வெளியிட்டுள்ள தகவலின்படி தற்போது ஆண்டுதோறும் பதிவாகும் சுமார் 20.6 மில்லியன் புற்றுநோய் பாதிப்புகள் 2050ஆம் ஆண்டளவில் 35 மில்லியனாக அதிகரிக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதய நோய்களுக்கு அடுத்தபடியாக உலகளவில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் முக்கிய நோய்களில் ஒன்றாக புற்றுநோய் காணப்படுகிறது. மருத்துவத்துறையில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் புற்றுநோயை தடுப்பது, ஆரம்ப கட்டத்திலேயே நோயை கண்டறிவது மற்றும் அனைத்து மக்களுக்கும் சமமான சிகிச்சை வாய்ப்புகளை வழங்குவது போன்ற விடயங்களில் மேலும் முன்னேற்றம் தேவைப்படுவதாக WHO சுட்டிக்காட்டியுள்ளது. புற்றுநோய் பாதிப்பை குறைப்பதற்காக தடுப்பு நடவடிக்கைகள், வழக்கமான ஆரம்ப பரிசோதனைகள் மற்றும் தரமான சிகிச்சை முறைகளில் அதிக முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மேலும் ஆரோக்கியமான உணவு பழக்கம், உடற்பயிற்சி மற்றும் சிறந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் புற்றுநோய் அபாயத்தை எதிர்கொள்ள முடியும் எனவும் WHO தெரிவித்துள்ளது. வார இறுதியில் ஹார்முஸ் நீரிணையில் இடம்பெற்ற கப்பல் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் பயணித்த கண்டெய்னர் கப்பல் ஒன்றின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் தீப்பற்றி எரிந்ததுடன் அதில் பணியாற்றிய ஒரு ஊழியர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் மீது பல கட்டங்களாக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான், பஹ்ரைன், குவைத், கத்தார், ஜோர்டான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளை இலக்காக கொண்டு
தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹார்முஸ் நீரிணையின் மறுபுறத்தில் அமைந்துள்ள ஓமான் நாட்டை கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஒத்துழைக்குமாறு தெஹ்ரான் வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையில் சுதந்திரமாக பயணிக்கும் வர்த்தக கப்பல்களை தாக்கும் ஈரானின் திறனை குறைப்பதே தங்களது ராணுவ நடவடிக்கைகளின் நோக்கம் என அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு மற்றும் இன்று திங்கட்கிழமை அதிகாலை ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட 3வது கட்ட தாக்குதல்களுக்கு பின்னர் அமெரிக்க ராணுவத்தின் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சமீபத்திய தாக்குதல்களை ஈரானிய அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எனினும் ஹார்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள பகுதிகளில் உயிரிழப்புகளோ அல்லது பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளுக்கு சேதமோ ஏற்படவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் எந்த ராணுவ இலக்குகள் தாக்கப்பட்டன என்பன தொடர்பான முழுமையான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. சில தாக்குதல்கள் ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அத்துடன் துணை ராணுவ புரட்சி காவலர் படகுகள் ஆகியவற்றை இலக்காக கொண்டதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பில் பகிரங்கமாக கருத்து தெரிவிக்க அவருக்கு அதிகாரம் இல்லாததால் அந்த அதிகாரி தனது பெயரை வெளியிட விரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாகாணத்தில் கூகுள் நிறுவனத்தில் சிரேஷ்ட பொறியியல் முகாமையாளராக பணியாற்றிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணொருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜோர்ஜியா மாகாணம் கொப் கவுண்டியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 57 வயதுடைய ஷீட்டில் வர்சீனியன் என்பவரை உயிரிழந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் உயிரிழந்த பெண்ணின் 23 வயதுடைய மகனும் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் வீட்டின் வெளிப்புறத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயமடைந்திருந்த மகனை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வீட்டிற்குள் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பல துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் வீட்டில் வர்சீனியன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் அவரது கணவரை போலீசார் அதே வீட்டில் வைத்து எவ்வித எதிர்ப்புமின்றி கைது செய்துள்ளனர். அவருக்கு எதிராக கொலை குற்றம், கொடூர ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியமை மற்றும் துப்பாக்கி தொடர்பான குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் பிணை வழங்கப்படாமல் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை உயிரிழந்த ஷீட்டல் வர்சீனியன் தொழில்நுட்ப துறையில் 2 தசாப்தங்களுக்கும் மேலான அனுபவம் கொண்ட திறமையான தலைவராக அறியப்பட்டவர் என தெரிவிக்கப்படுகிறது. அவர் ஜோர்ஜியா டெக் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் துறையில் பட்டம் பெற்றவர் என்பதுடன் கூகுள் நிறுவனத்தில் உயர்ந்த பதவி வகித்ததற்கு முன்னர் தி ஹோம் டிப்போ உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் முக்கிய டிஜிட்டல் தொழில்நுட்ப திட்டங்களுக்கும் தலைமை தாங்கியுள்ளார். மேலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பதில் தீவிரமாக செயல்பட்ட அவர் ஜோர்ஜியா டெக் பல்கலைக்கழகத்தின் கணினியியல் கல்லூரி ஆலோசனை குழுவிலும் உறுப்பினராக இருந்துள்ளார். இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.